கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய அன்பின் கைகளை விரித்து தம்முடைய பிரசன்னத்திற்கு வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும் என்று உறுதியாய் கூறுகிறார். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மகத்தான அன்பை ருசித்த பின்னும் அவரை விட்டு வழி விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் அவர்களில் ஒருவராய் காணப்படுகிறீர்களா? நீங்கள் மறுபடியும் அவருடைய மந்தைக்குள் வரும்படி கர்த்தர் அன்பாய் அழைக்கிறார். நீங்கள் செய்த அல்லது செய்து கொண்டிருக்கும் பாவங்களை குறித்து சாத்தான் உங்கள் மேல் குற்றம் சுமத்துவதை ஆண்டவர் விரும்பலை. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலை கொடுத்து மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் வழி விலகி செல்ல முடியாது. நீங்கள் அவரோடு வழக்காட அல்லது அவரோடு ஐக்கியம் கொள்ள வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அநீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிப்பார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற அந்தகார கிரியைகள் எல்லாவற்றையும் தூர எறிவதோடு கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக அவர் சிந்தின குற்றமற்ற இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து உறைந்த பனியைப் போல வெண்மையாக்குவார். அவர் உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து நினைவு கூறாமல் நிகழ்காலத்தை குறித்து மட்டுமே கரிசனை உடையவராயிருந்து நீங்கள் அவருக்கு விரோதமாய் செய்த பாவத்தின் நிமித்தம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு திருப்பி தர என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளாத தேவன். உம்மை விட்டு பின்வாங்கின ஒவ்வொருவரும் உம்மண்டை திரும்பி வர வேண்டும் என்று நீர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. இன்றைக்கு சாத்தான் பல விதங்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வழி விலக செய்யும்படி பல கிரியைகளை செய்து ஆண்டவரே உம்மை அறிந்த பிள்ளைகள் கூட உம்முடைய அன்பை விட்டு பிரிந்து செல்லும்படி பல விதங்களில் கிரியை செய்கிறானே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அன்பாய் அழைக்கிறீர். உம்மிடத்தில் வரும்போது நீர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி வருகிறவர்கள் ஆண்டவரே அவர்களை நீர் ஏற்றுக்கொண்டு அபரிமிதமாய் அவர்களை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, உம்மிடத்தில் திரும்புகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும்படி நீர் ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் இழந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் மீண்டும் பெற்று அனுபவிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.